கோர்ட்டில் இருக்க விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இப்போ ஊழல் இல்லாத அரசுன்னு சொல்லிட்டு தாவேகாவை காலரை தூக்கி பேசிகிட்டு இருக்கீங்களே, ஆனால் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டாயிருக்கு. அது நீதிமன்றத்துக்கே போயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? நீதிமன்றம் போயிருச்சுன்னு சொல்கிறீங்க, நீதிமன்றம் சம்மந்தப்பட்டதுன்னு வேறு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நம்ம பேசுறது? தீர்ப்பு வரட்டும், தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி பொறுப்பாக பதில் சொல்லியிருக்காரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். இதெல்லாம் நீதிமன்ற பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கிய, நீதிமன்றத்துக்கு போயிருக்குன்னு சொல்றிய, அதனால நீதிமன்றம் அதை பற்றி ஏதாவது சொன்னிச்சுன்னா அதை பற்றி பேசுவோம். அதுக்கடுத்தது இதே ஊழல் இல்லாத ஒரு தூய சக்தி அப்படின்ற மாதிரி தாவேகாவை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லா பக்கமும் ஊழல் கம்ப்ளைண்ட் இருக்கிற பல பேர் வந்து இந்த கட்சியில் சேர்றாங்களே, அவங்க மேலே குற்றச்சாட்டுலாம் நீங்களே வச்சுருக்கிறீங்களே, இப்போ எப்படி இதை தூய சக்தின்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டார், நாங்கள் சொன்னோமா தூய சக்தின்னு? என்னையா நாங்கள் என்னவோ சொன்ன மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கயா. ஆனால் கட்சியில் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வர்றதெல்லாம் அந்தந்த கட்சி சார்ந்த ஒரு நடவடிக்கை. இதுக்கு பின்னாடிலாம் நம்ம போயிட்டு அதை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதுபோக என்ன சொல்லியிருக்காருன்னா, பொது இடத்துல இந்த மாதிரி விஷயத்தை பற்றி விமர்சனம்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். நாங்கள் ரொம்ப நாகரிகமான கட்சி காங்கிரஸ். எதுவாக இருந்தாலும் யார்கிட்ட பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி அது இல்லை. யார்கிட்ட எப்போ பேசணுமோ அந்த விஷயத்த நாங்கள் அப்போ பேசிக்குவோம். 4 செவத்துக்குள்ளே இருக்கிற வேண்டிய விஷயம் 4 செவத்துக்குள்ள தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நாகரிகமான கட்சி நாங்கள் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். நாங்கள் தூய்மைன்னு சொன்னோமா? நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறணும், இதை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி விஷயங்கள் யார் எந்த கட்சியில் சேர்றாங்கங்கிறதுலாம் அந்தந்த கட்சிகள் முடிவு செய்ய வேண்டியது. நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், கூட்டணி கட்சிகளாக இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் இங்கே உட்கார்ந்துருக்காரு. நாங்கள் வந்து எப்பொழுதுமே கூட்டணியில் ரொம்ப மாண்போடு நடக்கிற கட்சி. நாங்கள் மற்றவங்க மாதிரி வெளியில் பேசுகிறவங்க கிடையாது. எங்கே சொல்லணுமோ இடம் பொருள் ஏவல் பார்த்து நடக்கிறது தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில்.